நானும் ரியல் எஸ்டேட் செய்து பணத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறேன். முன்னாள் அமைச்சருக்கு எதிராக காங்கிரஸ் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு காங்கிரசாரை மிரளவிட்ட தனி ஒருவர். புதுச்சேரி ஏம்பலம் தொகுதியைச் சேர்ந்தவர் சத்யசீலன் காங்கிரஸ் கட்சியில் சிறப்பு அழைப்பாளராக உள்ளார். கடந்த 1995 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை சுமார் 29 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினராக இருந்து வருகிறார். இவர் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மக்கள் பிரச்சினைகளில் கலந்து கொண்டு சிறை சென்றும் உள்ளார். ஆனால் கடந்த 29 ஆண்டுகளாக இவருக்கு எந்த ஒரு பதவியும் வழங்கப்படவில்லை. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த இவருக்கு அதே சமூகத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பதவி கொடுக்க தடையாக இருப்பதாக கூறி இன்று தனி ஒருவராக காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தின் நுழைவு வாயிலில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அதாவது தனக்கு தடையாக உள்ள முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தனக்கு எந்த ஒரு பதவியும் பெறவிடாமல் தடுப்பதாகவும், ஏம்பலம் தொகுதியில் அவரை தவிர வேறு யாராவது வெள்ளைச்சட்டை போட்டால் அவருக்கு பிடிக்காது என்றும், அதனால் தன்னையும் வெள்ளைச்சட்டை போட விடமாட்டுகிறார் என்று குற்றம் சாட்டிய சத்யசீலன், பதவி வழங்க வேண்டுமென்றால் பணம் கேட்கிறார்கள். அவரும் ரியல் எஸ்டேட் செய்து பணம் வைத்திருக்கிறார். என்னிடமும் பணம் உள்ளது. எனக்கும் பதவி வழங்க வேண்டும். பதவி வழங்கினால்தானே பணத்தை செலவு செய்ய முடியும் என முன்னாள் அமைச்சருக்கு எதிராக அவர் போர்க்குடி தூக்கியுள்ளார். தனக்கு பதவி வழங்காததற்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமிதான் காரணம். எனவே அவர் வகிக்கின்ற பதவியை வேறு யாரும் வகிக்கக்கூடாது என்று நினைப்பதாகவும், எனவே காங்கிரஸ் கட்சியில் 29 ஆண்டு காலமாக நான் இருக்கின்றேன், எனக்கு பதவி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தனி ஒருவராக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு நிலவி வருகிறது.